வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் போலார் பியர்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். போலார் பியர்ஸ் வந்து பனி உறைஞ்சிருக்கக்கூடிய ஆர்டிக் நிலப்பகுதிகளில் வசிக்குது. ஆனால் அண்டார்டிகா பிரதேசத்தில் வசிக்கிறது கிடையாது. பனிக்கரடிகளுக்கு வந்து மோப்பத்திறன் ரொம்ப அதிகம். 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய உணவு கூட தன்னோட மோப்ப சக்திகளால் எளிதில் கண்டுபிடிச்சிடும். பெரும்பாலும் கடல் நீரில் வாழக்கூடிய சீல்களை தான் உணவுக்காக வேட்டையாடுது. சீல்களில் வந்து கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. உடலில் கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உறைபனி இருக்கிற இடங்களில் வாழ முடியும். குளிரை தாங்கிறதுக்கு பனிக்கரடிகளுக்கு அதுக்கு ஏதுவாக உடல் முழுக்க ரோமங்கள் இருக்கும். 40 கிலோலேருந்து 90 கிலோ எடை இருக்கக்கூடிய இந்த சீல்களை வெட்டுறதுக்கு ஏதுவாக பனிக்கரடிகளோட கால் நகங்கள் வந்து இருக்கும். பனிக்கரடிகள் வந்து கடல் ரொம்ப அழகாகவே வந்து நீந்தும். அதே மாதிரி ஒரு நன்கு வளர்ந்த பனிக்கரடி வந்து எழுந்து நின்றுச்சு அப்படின்னா 10 அடி உயரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பனிக்கரடிகள் வந்து குட்டி ஈன்றதுக்கு ஏதுவாக அந்த பனியிலேயே ஒரு குகை அமைச்சு அதுக்குள்ளே தங்கி தான் வந்து குட்டிகளை பாதுகாக்கும். பனிக்கரடிகள் பிறக்கும்போது வெறும் 1/2 கிலோ அளவுக்கு தான் இருக்கும். ஒரு முறை ஒரு பனிக்கரடி வந்து 5லேருந்து 6 குட்டி வரைக்கும் பிரசவிக்குது. அந்த குட்டி பார்க்குறதுக்கு வெள்ளை எலி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் 700 கிலோ எடை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிரும். ஒரு குட்டி வந்து தாயோட 2.5 வயசு வரைக்கும் வாழும். இவை வந்து அதாவது ஒரு பனிக்கரடிகள் வந்து 15லேருந்து 18 ஆண்டுகள் வரை உயிர் வாழுது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.